சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளால் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட தலைவலி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே உள்ளன. இப்படி இருக்கும் சூழலில் மூத்த நிர்வாகிகள் மற்றும் திமுகவில் மூத்த அமைச்சர்களான KN நேரு, செங்கோட்டையன் போன்றோர் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டது திமுகவுக்கு மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக அதிமுகவில் ஊழல் செய்துவிட்டு பிறகு திமுகவில் சேர்ந்து அங்கேயும் ஊழல் செய்தார். அந்த வழக்கு அவர் மீது விசாரணை செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது KN நேரு வேலை வாங்கி தருவதாக சொல்லி 25 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதுபோன்று தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் திமுகவுக்கு அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களின் பதவிகளை நீக்கிவிட்டு இளைய சமுதாயத்திற்கு வாய்ப்பளிக்கலாம் என உதயநிதி ஸ்டாலினிடம் ஆலோசனை சொல்லியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் தோற்றார்கள் திமுக. அதே போல 2026 நிலைமை ஏற்பட்டுவிடும். மூத்த அமைச்சர்களினால் அவர்கள் செய்த ஊழலால் கண்டிப்பாக திமுக ஊசலாடுகிறது. இது போன்ற செயல் இருந்தால் கண்டிப்பாக 2026 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாராம். மூத்த அமைச்சர்களை அவர்களை ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு இளைய சமுதாயத்திற்கு வாய்ப்பளித்தால் கண்டிப்பாக இம்முறை நாம் வெற்றி என்பதை பறித்துவிடலாம். அதனால் புதிய அரசியல் வியூகங்களை வகுத்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் மூத்த அமைச்சர்கள் உட்கட்சியில் பூசல் ஏற்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வலுவாக அதற்கு சொல்லியுள்ளார். ஆனாலும் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற ஊழல் மற்றும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றது போன்ற நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராக பரப்பி வருகின்றார்கள். அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யப்படவில்லை. சொன்ன வாக்குறுதிகளையும் அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. இப்படி இருக்கும் சூழலில் அவர்கள் புதிய அரசியல் வியூகங்களை வகுத்தால் மற்றும் அவர்களால் வெற்றி அடைந்து விட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மக்கள் தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் செய்யும் அனைத்து வேலைகளையும் திமுகவின் தோல்விக்கே வகுக்கும் என கணிக்கப்பட்டு வருகிறது.